ஆகஸ்ட் 10th என்னோட பர்த்டே கெட் ரெடி வித் மீ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகஸ்ட் 1 வந்து ஆதர்ஷோட பர்த்டே முடிஞ்சிருச்சு. அந்த வீடியோ வந்து நான் என்னோட பர்த்டேக்கு அப்புறம் தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். அன்னைக்கு ஆதர்ஷ் பர்த்டேக்காக நான் என்ன ஸ்பெஷலாக பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக் பண்ணேன். ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேக் பண்ணது. அதை விட கொஞ்சம் சிம்பிளாக தான் இந்த இயர் பண்ணேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து சிம்பிளாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் என்னோடய எஃபர்ட்டை போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ராபெரிலாம் வந்து டாப்பிங்காக வச்சு என்னென்னமோ பண்ணேங்க. இந்த மாதிரி தான் ஜாலியாக வந்து பண்ணேன். சர்ப்ரைஸாலாம் பெருசாக பண்ணலைங்க. நான் வந்து ஆதர்ஷ்க்கு தெரிஞ்சு தான் பண்ணேன். ஆதர்ஷ் வந்து இனிஷியலி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆக டைம் 11 o'clockலாம் ஆகிடுச்சு. ஸோ டைம் ஆக நீ வச்சு கேக் ஆச்சுப்போ அப்படின்னு சொல்லி போய் தூங்கிட்டாங்க. ஸோ நான் வந்து எப்படியோ ஃபினிஷ் பண்ணிட்டேன். சாக்லேட் கனாஷ்லாம் வச்சு என்னமோ மேலே ஸ்ப்ரெட்லாம் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி ரொம்ப டயர்டாகி நான் தூங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஆதர்ஷ்க்கு விஷஸ்லாம் சொல்லிவிட்டு அவங்கள வந்து அந்த கேக் கட் பண்ண வச்சேன். இதுதான் அவங்களோட அவுட்ஃபிட். நான் தான் வந்து செலக்ட் பண்ணேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ கேக் வந்து கட் பண்ணி 2 பேருமே சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். நான் பெருசாக எதுவும் வந்து அவங்களுக்காக பிளான் பண்ணல இந்த தடவை. ஸோ கொஞ்சம் பட்ஜெட்குள்ளே இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கிஃப்ட்லாம் எதுவும் பிளான் பண்ணல. இந்த மாதிரி குக் பண்ணி கொடுத்தேன், கேக் பண்ணி கொடுத்தேன், அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி வந்து சமைச்சு கொடுத்தேன். அப்புறம் இது வந்து மதுரை எண்ணெய் சுக்கா வந்து ட்ரை பண்ணேன் மட்டனில். ஸோ அது சூப்பராக இருந்தது. பயந்துராதீங்க, ஆதர்ஷ் வந்து கேப்சர் பண்ண லட்சணம் அப்படி கேமராவில் ஆவி அடிக்கிற அளவுக்கு கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. பாய் காய்ஸ், பீஸ்.